நீங்கள் ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் கடந்த சில நாட்களாக நடந்த விஷயங்களை சோஷியல் மீடியாவில் இப்படி கொட்டி தீர்க்கிறது நிஜமாவே தேவையா? அது என்னோட சோஷியல் மீடியா. நான் என்ன போஸ்ட் பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் எதையும் கொட்டி தீர்க்கல. ஒரு பெண்ணோட மாற்றத்தை பற்றி தான் பேசினேன். அதை செஞ்சதுக்காக நான் பெருமைப்படுறேன். ஆனால் அது மற்றவங்க மேலே பழி போடுற மாதிரி இல்லையா? என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? யாருக்கும் தெரியும். அதனால அது பரவாயில்ல. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். கடந்த சில வாரங்களா இல்லை அதுக்கும் மேலவே உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபீட் முழுக்க ஏதோ புரியாத மெசேஜஸாக இருக்குது. அப்புறம் உங்கள் பேச்சுலேயும் அடிக்கடி ஏதோ கஷ்டமான நாட்களை கடந்து வந்ததாக சொல்கிறீங்க. தப்பாக எடுத்துக்கலன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே? நான் சூப்பராக இருக்கேங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை, நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு வருஷத்தை கடந்து வந்தேன், ஆனால் இப்போ சூப்பராக இருக்கேன். ஆமாம், அது உண்மைதான். அது உண்மைதான். அதனால தான் இன்னைக்கு என்னால் இவ்வளோ ஓப்பனாக சந்தோஷமாக பேச முடியுது. ஸோ இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கிரேசி கல்யாண் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்திருக்கலாம்னு தோணுது. அப்போ இன்னும் கிரேசியாக இருந்திருக்கும். ஆனால் அப்போ இல்லை. இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு கஷ்டமான காலத்தை, ஒரு மோசமான கட்டத்தை கடந்து வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? அது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உங்களை எந்த அளவுக்கு மாற்றிருக்கு? அதாவது ஒரு புதிய அனுபவமாக மாறத்துக்கு அது எந்த அளவுக்கு உதவியாக இருந்தது? நீங்கள் கடந்து வந்த அந்த கஷ்டமான நாட்கள். அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்கள் என் வாழ்க்கையை பார்த்து கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. இது கேட்க சரியான நேரமாக இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா கடைசியாக முடிக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா மூலமாக ரசிகர்களோட கனெக்டடாக இருந்தாலும் ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கிற ஒருத்தர். ஏன்னா நீங்கள் ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் கடந்த சில நாட்களாக நடந்த விஷயங்களை சோஷியல் மீடியாவில் இப்படி கொட்டி தீர்க்கிறது நிஜமாவே தேவையா? அது என்னோட சோஷியல் மீடியா. நான் என்ன போஸ்ட் பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் எதையும் கொட்டி தீர்க்கல. ஒரு பெண்ணோட மாற்றத்தை பற்றி தான் பேசினேன். அதை செஞ்சதுக்காக நான் பெருமைப்படுறேன். ஆனால் அது மற்றவங்க மேலே பழி போடுற மாதிரி இல்லையா? என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? யாருக்கும் தெரியும். அதனால அது பரவாயில்ல. அது எங்களோட இன்ஸ்டாகிராம். எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், அவ்வளோதான். பிரேமம் படம் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் நடிகை அனுபமா பரமேஸ்வரன். அந்த படத்தை தொடர்ந்து தமிழ்ல கொடி, சைரன், டிராகன், பைசன் மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க. குறிப்பா டிராகன், பைசன் மாதிரியான படங்கள் அவங்களுக்கு பெரிய ஹிட் படங்களா அமைஞ்சது. பைசன் படம் மூலமா தான் அனுபமா மற்றும் விக்ரம் மகன் துருவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது காதலா மாறி 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா சோஷியல் மீடியால சொல்லப்படுது. காதலிக்கிறதா இவங்க நேரடியா சொல்லல அப்படின்னாலும் அவங்க போடுற போஸ்ட் மூலமா மறைமுகமா அவங்க காதலிக்கிறத வெளிப்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சோஷியல் மீடியால பலருமே சொல்லிட்டு வந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சமீபத்துல அனுபமா பரமேஸ்வரன் ஷேர் பண்ண இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பலருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. அந்த போஸ்ட்ல அனுபமா அவங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாகவும், எந்த விஷயத்தையும் பெர்மிஷன் இல்லாம பண்ண முடியாம சுதந்திரமே இல்லாம கஷ்டப்பட்டதாகவும், இப்போ அந்த வாழ்க்கையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டை பார்த்த பலரும் மறைமுகமா அவங்க துருவிக்ரம் கூட ஏற்பட்ட பிரேக்கப் பத்தி தான் சொல்றாங்க. துருவிக்ரம் அனுபமாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காரு போலன்னு பேச தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அதை உறுதிப்படுத்துற விதமா அனுபமா பரமேஸ்வரன் அவங்க நடிப்புல வெளியாகி இருக்கிற கிரேசி கல்யாணம் மூவியோட டீசர் லான்ச்ல பேசி இருக்கிற இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலாகி சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. ఒక చిన్న విషయం అడగాలి మిమ్మల్ని. లాస్ట్ కపుల్ ఆఫ్ వీక్స్ మేబీ మోర్ మీ ఇన్స్టాగ్రామ్ ఫీడ్ అంతా కూడా కొన్ని క్రిప్టిక్ మెసేజెస్తో నిండిపోయి ఉంటుంది. అండ్ మీ స్పీచ్లో కూడా రిపీటెడ్గా మీరు యు ఆర్ టాకింగ్ అబౌట్ సమ్ బ్యాడ్ డేస్. మీకు అభ్యంతరం లేకపోతే హోప్ఫుల్లీ యు ఆర్ ఆల్ రైట్. ఐ యామ్ ఫెంటాస్టిక్ అండి. మీకేమనిపిస్తుంది నన్ను చూసి? అంటే నిన్న ఒక పోస్ట్ పెట్టారు, యూ వెంట్ త్రూ ఏ వెరీ రఫ్ ఇయర్ బట్ యు ఆర్ ఫ్యాబులస్ అని చెప్పి. ఎస్, అది నిజం. అది నిజం. అందుకే నేను ఇంత ఓపెన్గా హ్యాపీగా మాట్లాడగలుగుతున్నాను ఈరోజు. సో ఐఎమ్ ఇన్ అ వెరీ గుడ్ స్పేస్. ఐ విష్ ఐ వాజ్ ఇన్ దిస్ కైండ్ ఆఫ్ స్పేస్ వెన్ వీ డిడ్ క్రేజీ కళ్యాణ్. ఇంకా క్రేజీ ఉండేది, బట్ అప్పుడు లేదు. ఇప్పుడు ఐ యామ్ ఇన్ అ గుడ్ స్పేస్ అండి. జగన్ గారు, ఇందాక మీరు మాట్లాడుతూ ఒక బ్యాడ్ పీరియడ్ని, బ్యాడ్ స్టేజ్ని దాటుకుని వచ్చాను అన్నారు కదా. అది మీలో ఉన్న మిమ్మల్ని ఎంతవరకు అది మార్చింది? అంటే కొత్త అనుపమగా మారడానికి అవి ఎంతవరకు హెల్ప్ చేశాయి మీరు దాటొచ్చిన బ్యాడ్ డేస్ అనేవి? అసలు మాటల్లో చెప్పలేను. మీరు నా లైఫ్ చూసి మీరు అర్థం చేసుకుంటారు ఖచ్చితంగా. మైట్ బి రాంగ్ టైమింగ్ యాజ్ వెల్, ఎందుకంటే లాస్ట్లో క్లోజర్ కాబట్టి. బికాజ్ యూ ఆర్ సమ్మన్ హూ స్టేడ్ వెరీ ప్రైవేట్ యెట్ కనెక్టెడ్ టు ద ఫ్యాన్స్ త్రూ యువర్ సోషల్ మీడియా అకౌంట్స్. ఎందుకంటే యూ హ్యావ్ డన్ రీల్స్ అంతా కూడా. బట్ వెంటింగ్ ఇట్ అవుట్ వాట్ ఎవర్ హ్యాపెండ్ ఇన్ ద పాస్ట్ ఫ్యూ డేస్ త్రూ సోషల్ మీడియా, వాజ్ దట్ రియలీ నెసెసరీ? It's my social media. I decide what to post. I was not venting it out.
I was just talking about a transition of a woman, and I feel proud that I did that. Okay. Isn't it that blaming the other side? What do you know about me? What do you know about my life? No one knows. So it's okay. It's our Instagram. We post whatever we like. That's it. That's it. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர்.